பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினம். அவரது சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் மாலை அணிவித்து மரியாதை. காரைக்கால் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் தீயணைப்பு வீரர்கள். குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த நாளிற்கு பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய்தி சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பாரதிதாசனின் குடும்பத்தினர் மற்றும் பல்வேறு அரசியல் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள், தமிழ் ஆர்வலர்கள் உட்பட பலர் பாரதிதாசனின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி திராவிட கழகம் சார்பில் புரட்சிக் கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி மாவட்ட திராவிடர் கழகம் சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சட்டமன்றம் எதிரே அமைந்துள்ள பாவேந்தர் திருவுருவ சிலைக்கு திராவிட கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் செயலாளர் அறிவழகன், துணைத் தலைவர் குப்புசாமி, பொதுக்குழு உறுப்பினர் பழனி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்ச்செல்வன், புதுச்சேரி நகராட்சி வடக்கு பகுதி தலைவர் ஆறுமுகம், செயலாளர் களஞ்சியம் வெங்கடேசன், உழவர்கரை நகராட்சி தலைவர் துளசிராமன், செயலாளர் முத்துவேல், அரியாங்குப்பம் கொம்யூன் தலைவர் இளங்கோவன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், கலைமாமணி பாரதி, பட்டிமன்ற பேச்சாளர் கலக்கல் காங்கேயன், எழுத்தாளர் அசோக், சுப்பிரமணியன், சவுந்தரராஜன், சாக்ரட்டிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நகராட்சிக்கு சொந்தமான குப்பை கிடங்கு பறையப்பேட் பகுதியில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் இன்று குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு தீயை அணைத்தனர். இதில் 3க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு போராட்டத்திற்கு பின்னர் தீயினை அணைத்தனர். இந்த நிலையில் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் புகை மூட்டமாக இருந்தது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த தீ விபத்து குறித்து நகர காவல் நிலையம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒசூர் தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் குடிநீர் சரிவர வழங்கப்படாததை கண்டித்து மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ஒசூர் தொகுதிக்குட்பட்ட துத்திப்பட்டு கிராமத்தில் இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தேரு என்ற பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்துள்ளது. குறிப்பாக இந்திரா நகர் மற்றும் மேட்டுத்தெருவைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்டோர் வசிக்கும் பகுதிக்கு போதிய அளவு தண்ணீர் வரவில்லை. இது தொடர்பாக கொம்யூன் பஞ்சாயத்திற்கு புகார் தெரிவித்தும் யாரும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களோடு துத்திப்பட்டு சேதராப்பட்டு சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போராட்டம் நீடித்த நிலையில் இரு பக்கமும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அதே வேளையில் தங்களிடம் பேச்சுவார்த்தைக்கு யாரும் வராத காரணத்தினால் மண் குடங்களை உடைத்தும் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி வீசியும் மக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனிடையே இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் கருத்தையன் மற்றும் போலீசார் அங்கு வந்து மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். புதிய குடிநீர் குழாய் அமைத்து உடனடியாக குடிநீர் வழங்கப்படும் என உறுதி அளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. வேலுநாச்சியார் இயக்கத்தின் சித்திரை தமிழ் புத்தாண்டு பாரதிதாசன் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு கவிஞர்களுக்கு சான்றிதழை வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். வேலுநாச்சியார் இயக்கத்தின் சித்திரை தமிழ் புத்தாண்டு பாரதிதாசன் பிறந்தநாள் விழா புதுச்சேரி வீர தமிழரசி வேலுநாச்சியார் இலக்கிய சமூக இயக்கம் கவியரங்க விழா நடத்தியது. வேலுநாச்சியார் இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் கலைவாணி கணேசன், கதிரவன், நாகராஜன், வெற்றிவேலன், ஆசிரியர் அழகேசன், இளங்குயில், கவிஞர்கள் மனோஜ்குமார், கதிரேசன், மதன் ஆகியோர் விழாவினை தொடங்கி வைத்தனர். புதுவை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை ஏற்று சித்திரை தமிழ் புத்தாண்டு குறித்து தலைமை உரையாற்றினார். மேலும் கவியரங்கில் கலந்து கொண்ட கவிஞர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். கண் மருத்துவ நிபுணர் வனஜா வைத்தியநாதன் முன்னிலை உரை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம் பாராட்டுரை வழங்கினார். சுங்கத்துறை ஆய்வாளர் இயக்கத்தின் நிறுவன தலைவர் NS கலைவரதன் நோக்குவரையாற்றினார். சமூக சேவகர் வெற்றி செல்வம், உலக சாதனையாளர் வெங்கடேசன், முன்னாள் ராணுவ வீரர் சசிகுமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்ச்சியை கலைமாமணி நமச்சிவாயம், பிரமிளா மேரி, மாணவி சமீக்ஷா ஆகியோர் ஒருங்கிணைத்தனர்.
ஏராளமான கவிஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவில் தமிழ் புத்தாண்டின் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. திமுக அமைப்பாளர் சிவா பிறந்த நாளை முன்னிட்டு மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவாவின் பிறந்தநாள் விழா இன்று திமுக சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் கதிர்காமம் தொகுதி செயலாளர் வடிவேல் ஏற்பாட்டில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 60வது நினைவு நாள் மலர் வணக்க நிகழ்ச்சி அவரது இல்லத்தில் நடைபெற்றது. பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் 60வது நினைவு நாள் மலர் வணக்க நிகழ்ச்சி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள பாவேந்தர் பாரதிதாசன் அரசு அருங்காட்சியகத்தில் நடைபெற்றது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது சிலை மற்றும் அவரது திருவுருவப் படத்திற்கு தலைவர்கள், தமிழக அறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள், கலைஞர்கள், சமூக அமைப்பினர்கள், பாவேந்தர் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் கோ பாரதி, கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்று மலர் வணக்கம் செலுத்தினர். புதுச்சேரி மாநில மக்களுக்கு நிதி சேவையை வழங்க பின்பிஸ்கோ கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் புதிய கிளை திறப்பு விழா விக்டோரியா நகரில் நடைபெற்றது. பின்பிஸ்கோ கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஒரு முன்னணி NBFC தனது புதிய அலுவலகத்தை புதுச்சேரியில் உள்ள விக்டோரியா நகரில் இன்று திறந்துள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதன்மை சிறப்பு விருந்தினராக பின்பிஸ்கோ ஹோல்டிங் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் ஜக்கம்பூடி ரவீந்திரன் மற்றும் பின்பிஸ்கோ கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இயக்குனர் ராகேஷ் அலமண்டா ஆகியோரும் இந்த புதிய கிளையை திறந்து வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஞானஸ்ரீ குரபதி, சாம்ப சிவராஜி, துணைத் தலைவர் சந்திரசேகர் மற்றும் கடன்துறை தலைவர் கௌரி ராமாராவ் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி விழாவை சிறப்பித்தனர். மேலும் புதுச்சேரி நகர் தலைவர்கள் மற்றும் பின்பிஸ்கோ ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பின்பிஸ்கோ ஹோல்டிங்கின் நிர்வாக இயக்குனர் ஜக்கம்பூடி ரவீந்திரன், தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் எங்களது ஹோல்டிங் ரெஜிஸ்டர் அலுவலகத்தையும், ஆந்திர பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் கார்ப்பரேட் அலுவலகம் உள்ளது. நாங்கள் 0% முதல் 12% வரையிலான கூப்பன் வட்டி விகிதத்தை வழங்குகின்றோம் என்றும், NDC மூலம் முதலீடு செய்யும் முதலீட்டாளர்கள் நீங்கள் மாதந்தோறும் அல்லது ஆண்டுதோறும் வட்டியை பெறலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு எங்கள் கிளையின் அலுவலக ஊழியர்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து பின்பிஸ்கோ கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் இயக்குனர் ராகேஷ் அலமண்டா கூறுகையில், நாங்கள் ரிசர்வ் வங்கியில் இருந்து NBFC சான்றிதழை பெற்று தெலுங்கானா மாநிலங்களில் எங்கள் கிளைகளை விரிவுபடுத்துகின்றோம் என்றும், இந்த விரிவாக்கத்திற்கு ஒரு பகுதியாக நாம் தெலுங்கானா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள மக்களுக்கு நிதி சேவையை வழங்க புதிய கிளைகளை தொடங்கினோம் என்றும் தெரிவித்தார். எங்களது இந்த பின்பிஸ்கோ மூலம் 9000 குடும்பங்களுக்கு கடன்கள் வழங்க அனுமதித்துள்ளோம் என்றும், இந்த நிதியாண்டில் 3 மாநிலங்களில் 20 புதிய கிளையை திறந்து 15000 குடும்பங்களுக்கு கடன் வழங்குவதை இலக்காக கொண்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் வளர்ச்சியின் ஒரு பகுதியாக நூற்றுக்கணக்கான உள்ளூர் வேலையற்றோருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதாகவும், எனவே அனைத்து மக்களும் தங்களின் நிதி மேம்பாட்டிற்காக எங்களிடம் கடன் பெற்று அவற்றை முறையாக திரும்பி செலுத்துவதன் மூலம் உங்களது மற்றும் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு பங்களிக்க முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து கடன்துறை தலைவர் கௌரி ராமாராவ் கூறுகையில், இந்த ஆண்டு தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கும் கடன்களை மையமாக வைத்து கடன் வழங்க முடிவு செய்துள்ளோம் என்றும், உங்களுக்கு தேவையான கடன்களை எங்கள் பணியாளர்கள் மூலம் சரியான நேரத்தில் வழங்க நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். எனவே இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பின்பிஸ்கோ கேபிட்டல் இந்தியா பிரைவேட் லிமிடெடின் ஏரியா தலைவர் கார்த்திக், சிவபெருமாள், பணியாளர்கள் ஏழுமலையான், சந்தோஷ் மற்றும் பின்பிஸ்கோ ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல் ஒன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்ட் நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதுச்சேரி ஜுவல் ஒன் கிளையின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் சாலையில் இயங்கி வரும் ஜுவல் ஒன் கிளையின் தலைமை நிறுவனமான எமரால்ட் நிறுவனத்தின் 40ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதுச்சேரி ஜுவல் ஒன் கிளையின் 12ஆம் ஆண்டு துவக்க விழா நூறடி சாலையில் உள்ள சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக பாடல், விளையாட்டு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மற்றும் அட்சய திருதியை முன்னிட்டு புத்தம் புதிய தங்கம் மற்றும் வைர நகைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டது.
மேலும் சிறப்பு சலுகையாக சவரனுக்கு 2000 ரூபாயும், வைரம் கேரட்டிற்கு 10,000 ரூபாயும் தள்ளுபடியாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் ஜோன்மன் கிளையின் மேலாளர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளை சார்பில் பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்தநாள் விழா, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம், விருது வழங்கும் விழா நடைபெற்றது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் புதுச்சேரி கிளையின் சார்பில் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா, நூல் வெளியீட்டு விழா, கவியரங்கம், விருது வழங்கும் விழா என நாற்பெரும் விழா லாஸ்பேட்டை க்ளூனி மேல்நிலைப்பள்ளி எதிரில் உள்ள துளசி கிராண்ட் விழா கூடத்தில் நடைபெற்றது. அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர் முனைவர் அகிலாவின் தமிழ்தாய் வாழ்த்துடன் விழா தொடங்கப்பட்டது. புதுச்சேரி கிளையின் அவைத் தலைவர் முனைவர் ஏழுமலை வரவேற்புரை வழங்கினார். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அறிமுக உரை நிகழ்த்தினார். தேசிய தலைவர் முனைவர் பெரியண்ணன் தலைமை உரை வழங்கினார். திருவண்ணாமலை கிளையின் அவைத் தலைவர் சண்முகம், விழுப்புரம் கிளையின் அவைத் தலைவர் விக்ரமன் வாழ்த்துரை வழங்கினர். புதுச்சேரி கிளையின் நிர்வாகிகள் பேராசிரியர் கோவலன், பேராசிரியர் பழனி அம்மாள், முனைவர்கள் பாரதி, கோவிந்த அம்மாள், அரங்க முருகையன், விஜயராணி, குமரகுரு, காளிதாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணிக்க வாசகர் பதிப்பகத்தின் குடும்ப விளக்க நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. அவை முன்னவர் இலக்கிய வள்ளல் மாம்பழம் சந்திரசேகர் நூலை வெளியிட அவை முன்னவர் முனைவர் அமுதா பாலகிருஷ்ணன் முதல் படியை பெற்றுக் கொண்டார். அதன் பிறகு பார்ப்போற்றும் பாவேந்தர் எனும் தலைப்பில் கவியரங்கம் நடைபெற்றது. தமிழ்நாடு புலவர் பேரவைத்து புதுச்சேரி கிளையின் தலைவர் கலைமாமணி ராமதாஸ் காந்தி கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கினார். கவியரங்கில் 15 கவிஞர்கள் கவிதை படித்தனர். அதனைத் தொடர்ந்து விருது வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி காஞ்சிமா முனிவர் அரசு பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆங்கிலத்துறை தலைவர் முனைவர் ராஜவேலுவுக்கு இலக்கிய செம்மல் விருதும், புதுச்சேரி மரபு பாவலர் விஜய சாமுண்டீஸ்வரிக்கு இலக்கிய செம்மல் விருதும், விழுப்புரம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி பொருளியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கலைச்செல்விக்கு கல்வி செம்மல் விருதும், புதுச்சேரி எழுதுபொருள் மற்றும் அச்சகத்துறையின் அதிகாரி முனைவர் ரேவதிக்கு ஆளுமை செம்மல் விருதும், புதுச்சேரி ஆசிரியர் பச்சையப்பனுக்கு ஆசிரியர் செம்மல் விருதும் வழங்கப்பட்டது. நிறைவாக புதுச்சேரி கிளையின் பொருளாளர் முனைவர் குணசேகரன் நன்றி உரை வழங்கினார். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்க புதுச்சேரி கிளையின் செயலாளர் முனைவர் கண்ணன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். இந்நிகழ்வில் புதுச்சேரி வாழ் தமிழ் அறிஞர்களும் பேராசிரியர் பெருமக்களும் தமிழ் ஆர்வலர்களும் மாணவர்களும் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் கோடை வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்கும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடுமையான கோடை வெப்பத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இவ்விழாவில் மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் இளநீர் தர்பூசணி பழங்கள் வழங்கினார். இந்த நீர்மோர் பந்தலில் தர்பூசணி, வெள்ளரி பழம், கிர்னி பழ வகைகளும், வெள்ளரிக்காய், நீர்மோர், இளநீர், நுங்கு உள்ளிட்ட வகைகளும் இடம்பெற்றிருந்தன. இந்நிகழ்ச்சியில் மாநில அவைத் தலைவர் அம்பானந்தம், மாநில அம்மா பேரவை செயலாளர் பாஸ்கர், காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம் உட்பட பலர் திரளாக கலந்து கொண்டனர். சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டத்தை வென்று புதுவை திரும்பிய அவருக்கு மேலதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தெற்காசியா மற்றும் இந்தியன் பாடி பில்டர்ஸ் அசோசியேஷன் சார்பில் 5ஆம் ஆண்டு சாய் கிளாசிக் 2024 ஆணழகன் சாம்பியன்ஷிப் போட்டி சென்னை புரசைவாக்கம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் சீனியர், ஜூனியர், பாடி பில்டிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் தமிழகத்திலிருந்து ஜூனியர் பிரிவில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அதில் புதுச்சேரியிலிருந்து பாஸ் பிட்னஸ் ஜிம் சார்பில் கலந்து கொண்ட ரிசிவன் முதல் பரிசையும் ஆதிஷ் 2ஆம் இடத்தையும் தட்டிச் சென்றனர். இவர்களுக்கு சான்றிதழ்களும் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பட்டங்களை வென்று புதுச்சேரி திரும்பிய இவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதில் அவர்களுக்கு மாலை அணிவித்தும் பட்டாசுகள் வெடித்தும் தாரை தப்பட்டையுடன் வரவேற்கப்பட்டது. மாநில அளவில் சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஆணழகன் போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ரிசிவன் முதல் பரிசையும் மற்றும் 6 வயது சிறுவன் ஆதிஷ் 2ஆம் பரிசையும் வென்றது புதுச்சேரிக்கு மேலும் பெருமை சேர்த்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை வண்ணான் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு குலத்தொழில் மற்றும் கிராம விசாரணை அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் உறுதியளித்த நிலையில் அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது. புதுச்சேரி புதுவை வண்ணான் விடுதலை இயக்கம், புதுவை மாநில தலித் பழங்குடியினர் கூட்டமைப்பு மற்றும்
பொதுநல அமைப்பினர் புதிரை வண்ணான் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு மற்றும் குலத்தொழில் மற்றும் கிராம விசாரணை அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் தர மறுக்கும் புதுச்சேரி வட்டாட்சியர் பிரிதேவியை கண்டித்து நூறடி சாலையில் உள்ள அவரது அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் அறிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் இன்று நூறடி சாலையில் உள்ள வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு அவர்கள் திரண்டனர். இதனையடுத்து பேச்சுவார்த்தைக்கு அழைத்த வட்டாட்சியர் பிரிதேவி உங்களது கோரிக்கை அடிப்படையில் ஜாதி சான்றிதழ் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து அவர்களது போராட்டம் கைவிடப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த புதிரை வண்ணான் விடுதலை இயக்கத்தின் தலைவர் கூத்தன் என்ற தெய்வநீதி, கடந்த 60 ஆண்டு காலமாக தாங்கள் இந்த தொழிலை செய்து வருகிறோம், எங்களுக்கு ஜாதி சான்றிதழ் விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அதன் அடிப்படையில் வட்டாட்சியர் உரிய விசாரணை மற்றும் ஆவணங்களை சரிபார்த்து விரைந்து வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிலையில் எங்களது போராட்டம் கைவிடப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மாநில அளவில் நெட்பால் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அமைச்சூர் நெட்பால் சங்கத்தின் சார்பாக 5வது ஜூனியர் ஆடவர் மற்றும் மகளிர் நெட்பால் போட்டியை புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள வாசவி மேல்நிலைப் பள்ளியில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி அமைச்சூர் நெட்பால் சங்கத்தின் பதிவு பெற்ற ஆடவர் பிரிவில் 1ஆம் இடத்தை ஈஎன் சரவணன் விளையாட்டுக் கழகம், 2ஆம் இடத்தை சத்தியச்சந்திர விளையாட்டு அணியும், 3ஆம் இடத்தை வாசவி மேல்நிலைப்பள்ளி அணியும், 4ஆம் இடத்தை என்ஆர் விளையாட்டு அணியும் பிடித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ராஜ்குமார் மற்றும் வாசவி பள்ளியின் முதல்வர் மாரிமுத்து பரிசு வழங்கி சிறப்பித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் நெட்பால் சங்க தலைவர் பார்த்திபன், துணைத் தலைவர் சிவகுமார், பொருளாளர் சத்யராஜ், நாகரத்தினம், பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் உள்ள குகானந்த சித்தர் பீடத்தில் ஸ்ரீ வாராகி ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அடுத்துள்ள விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றம்பலம் கிராமம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லலிதா பீடம் குகானந்த சித்தர் பீடத்தில் தேய்பிரை பஞ்சமி திதியை முன்னிட்டு வாராகி ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இதில் வாராகி அம்மனுக்கு உகந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை கோ பூஜையும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. ராககால பூஜையும் அதனைத் தொடர்ந்து பலவிதமான மூலிகைகள், கிழங்குகள் மற்றும் திரவியங்களாலும் மகா யாக வேள்வியும் சகசிரராம அர்ச்சனையும் நடைபெற்று 1008 மாதுளம் பழம் கொண்டு வாராகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலர் தேங்காய் தீபம் ஏற்றி விராலி மஞ்சள் சாற்றி செவ்வரளி பூ கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். ஏராளமான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வாராகி அம்மனை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ சக்தி சுவாமிகள் தலைமையில் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். திமுக மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவாவின் பிறந்த நாளை முன்னிட்டு முத்தியால்பேட்டை திமுக சார்பில் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்வுகள் மாநில நிர்வாகிகளால் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் அன்னதானம் உள்ளிட்டவைகளையும் திமுக நிர்வாகிகள் வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக சார்பில் திமுக பிரமுகரும் பொதுக்குழு உறுப்பினருமான பிரபாகரன் தலைமையில் முத்தியால்பேட்டை மணிகூண்டில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. அப்போது நடைபாதையில் சென்றவர்கள், பேருந்தில் சென்றவர்கள் என அனைவருக்கும் பிரபாகரன் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை தெரிவித்தார். இதில் முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கருணாகரன் செங்குந்தர் மேட்ரிமோனி இல்ல சஷ்டியப்த பூர்த்தி விழாவையொட்டி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை கருணாகரன் செங்குந்தர் மேட்ரிமோனி இல்ல சஷ்டியப்த பூர்த்தி விழாவையொட்டி தம்பதியினர் கருணாகரன் விஜயலட்சுமி குடும்பத்தினர் சார்பில் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் பலர் கலந்து கொண்டனர். சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நூல் வெளியீடு மற்றும் சாதனை விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. சங்க தமிழ் இலக்கிய பூங்கா சார்பில் நூல் வெளியீடு மற்றும் சாதனை விழா தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிகள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் நீலகண்ட தமிழன் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் கலிய பெருமாள், தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, தேசிய விருது பெற்ற ஆதவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சிவகுமார், பாலகண்ணியப்பன், வாணிதாசன், கலை நிகழ்ச்சி பேரவை முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி செயலாளர் புவனேஸ்வரி செய்திருந்தார். சென்னையைச் சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதித்த சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. சென்னையை சேர்ந்த ஐகானிக் நிறுவனம் இசை, நடனம், கலை, பண்பாடு, மருத்துவம், தொழில்நுட்பம், யோகா உள்ளிட்ட
பல்வேறு துறைகளில் சாதித்தவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு ஆண்டுதோறும் ஐகானிக் நிறுவன விருதுகளை வழங்கி மேலும் அவர்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக 2024ஆம் ஆண்டிற்கான சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வு புதுச்சேரி கம்பன் கலை அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் பப்பு கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான சாதனையாளர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6655 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 86 ரூபாய் 50 காசுகள். பாவேந்தர் பாரதிதாசனின் 134வது பிறந்த தினம். அவரது சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் மாலை அணிவித்து மரியாதை. காரைக்கால் குப்பை கிடங்கில் திடீர் தீ விபத்து. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் தீயணைப்பு வீரர்கள். குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல். 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். மாநில அளவிலான ஜூனியர் ஆணழகன் போட்டி. புதுவையைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் சாம்பியன் பட்டம். குதிரை வண்ணான் சமூக மக்களின் இலவச கல்வி திட்டத்திற்கு ஜாதி சான்றிதழ் வழங்க விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக வட்டாட்சியர் உறுதி.